எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன உமா, குழம்பு அடுப்புல வச்சிட்டியா? ஆமாங்க, குழம்பு அடுப்புல தான் இருக்குது. 2 நிமிஷம் இருங்கங்க, தோசை சுட்டு தந்துடுறேன். சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. சரி உமா. பிள்ளை எங்க போனா காணல? இப்பதான் ஷியானா வீட்டுக்கு விளையாட போனா, இப்ப வருவா. என்ன உனக்கு மைனிங்க ஏதாவது சண்டே ஆகுமா? ஏங்க? இல்ல, முன்னாடி அடிக்கடி மைனிங்க தேடி வருவா இல்லையா, இப்ப காணல பாரு, அதான் கேட்டேன். அதெல்லாம் தேவைன்னா வருவாவ. எப்படியும் இப்ப சிக்கன் குழம்பு அவளுக்கு மூக்கு வர மணத்திருக்கான், வராமலா இருக்க போறா, இப்பவே வருவா. என்ன உமா? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, துவாசி ஒண்ணு சுட்டுட்டு வந்துடுறேன். நீதான் உமா சமையல் பண்ணதுக்கு லேட்டு தெரியுமா? இப்ப சுட்டு தந்துடுறேன் தானே சொன்னேன், பறக்காம நில்லுங்க. முன்னாடிலாம் நான் என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு இருப்பா, இப்ப வர வர கோவப்பட்டு என்கிட்டே தெரிச்சு பேசிய உமா. நீ மணி 8 ஆக போகுதுல உமா, அதனாலதான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு நீ கொஞ்சம் லேட்டா போனாலும் ஒன்றும் இல்லைதான். கோவப்படாம உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சாலும் நீங்க பேசுற பேச்சுல கோவம் வராதவனு கூட கோவம் வரும். சரி சரி, சட்டு புட்டுன்னு சமையல் பண்ணு. ஐயா, இவன் வீட்டிலே இருக்கியான், தெரியாமல இப்ப வந்துட்டேன். இப்பதான் நினைச்சேன் குழம்பு வாங்க வருவாளேன்னு, மனத்து வந்துட்டாளே. என்ன செல்வா, வேலைக்கு என்ன கிளம்பலையா? வீட்டுல இருக்க எந்த நேரம்? இல்ல மைனிய, நான் கிளம்ப வேண்டியதான். குழம்பு தான் கேட்க வந்தேன்னு சொன்னா ஆடுவானே, இன்னும் சமையல் பண்ணாமலா இருந்தேன்னு கேட்பானே, என்ன பண்ண? இப்பதான் மைனி உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டிய. என்னை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா ஏசிட்டு இருந்தீங்களா செல்வா? என்ன மைனி இப்படி கேட்டுட்டிய? உங்களை நான் ஏசுவேனா? உங்களை பத்தி பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மைனி. பெருமையாவா? அப்படி என்ன பெருமையா சொன்னா? மணி 8 ஆகுது மைனி, இன்னும் 2 தோசை சுடல, குழம்பு இப்பதான் அடுப்புல இருக்கான். அவன் நிதானமா பதில் சொல்லியா, அதான் உமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மைனி கிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்க. என் மைனி எல்லாம் காலையிலே எழும்பி சமையல முடிப்பாவ, மீதி உள்ள நேரத்துலயும் சும்மா கூட இருக்க மாட்டாவ, எப்போ ஏதாவது வேலை செய்துக்கிட்டே இருப்பாவன்னு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நீங்களும் வர்றிய. யாருன்னா, நான் காலையிலே சமையலை முடிச்சிட்டு சும்மா இருக்காம மீதி இருக்க நேரத்துல வேலை செய்வேணும். இவன் கண்டான், இப்படி நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டேன்னுட்ட. குழம்பு தானே கேட்டா, கறியாப்பையால நம்மள வெட்டிடுவானே. நல்லா தானே செல்வா சொல்லியிருக்கியா, அதுக்கு உமா ஒன்றும் சொல்லலையா? அதான் உங்களை பத்தி சொன்னாலும் அப்படி கேட்டுக்கிட்டு நிக்கியா. என்ன உமா, பொம்பளைனா காலையில எழும்பி வேலையெல்லாம் முடிச்சணும், வீடு பெருக்கணும், முத்தம் பெருக்கணும், எல்லாத்தையும் பெருக்கி நீட்டா வீட்டையும் வச்சிருக்கணும். இப்படி அவன் ஆபீஸு கிளம்பி நிக்க நேரமா சமையல் பண்ணிட்டு தோசையை சுடியும் சட்னியை வைக்கன்னு சொல்லி நிப்பா. என்ன இவன் நமக்கு அட்வைஸ் பண்ணியா? ஒருவேளை சும்மா தான் வந்திருப்பாளோ, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? கேளு, நல்ல கேளு உமா, மைனி சொல்லுதே கேளு. காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு சும்மா இருக்கணும் உமா, அதை விட்டுட்டு கிளம்பி நேரம் வேலை செய்யிட்டு இருந்தா யாருக்குனாலும் கோவம் வரதானே செய்யும். யோசிச்சு பாரு, இன்னைக்கு தாக்கா கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதுக்கு குதிச்சுக்கிட்டு நிக்கியாவ. ஆமா, என்ன சமையல்? ஒரே மனமா இருக்கு. என்னடா வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கேட்கலையே நினைச்சேன், கேட்டுட்டாலே. கொஞ்சம் போல சிக்கன் குழம்பு வைக்க மைனியே, அது வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், நீங்கன்னா 2 நிமிஷத்துல வச்சு முடிப்பிய. சிக்கனா? இட்லியும் சிக்கனும் நல்லா தானே இருக்கும், ஒரு போகும்போது ஒரு கிண்ணத்துல வாங்கிட்டு போலாம். சிக்கன் குழம்பு வைக்க இவ்வளவு நேரமா உமா? என்ன உமா நீ நினைச்சிட்டு இருக்கிய? சரி, 2 நேரம் படம் காட்டாம இருங்க, நான் போய் சமையல முடிக்கேன். மைனியே, எனக்கு வேற நேராவது, அவகிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சட்டு புட்டுன்னு சமையலை முடிச்சிட்டு எனக்கு ஆபீஸுக்கு கிளம்பணும். நீ போய் ரெடி ஆக செல்வா, நான் இப்ப எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்ன உமா நீ என்கிட்ட கோவப்பட்டு நிக்கியா? அவன் சொல்லுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சொன்னிய, நல்லா சொன்னிய. கொஞ்சம் போல குழம்பு இருக்குன்னா கொடுங்க, இவனுக்கு 2 துவாசையை சுட்டி வேணா அனுப்பி வச்சிருக்கேன். என்னன்னா உமா, நானே உன்கிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கலான்னு வந்தேன். செல்வா என்னதான் சொல்லல, குழம்பு நல்லா கொதிச்சு வியாவிட்டு எனக்கு கொஞ்சம் போல தா. என்ன ஆனா உங்களை மாதிரி எல்லாம் ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுன்னா. சரி சரி, பெணட்டாம போனா. என்ன மக்கா, ஒரு நாளை இல்லாம சீக்கிரம் கிளம்பி நிக்குதியே? என்னங்க 8:30 தானட்டி போவியே, இன்னைக்கு என்னாச்சு? அம்மா கோபத்தை எடுத்தாருங்க, நேற்றையே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு 8:15 போகணும்னு. நீங்க ஏமா இன்னும் சமையல் பண்ணல? அக்கா கொஞ்ச நேரம் படத்தில்லாட்டி உறங்கிட்டேன்டி, காலையில 4:30 போல முழிப்பு வந்து, சரி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 5 மணி கிளம்பலான்னு நினைச்சேன். அப்புறம் முழிச்சதே 7 மணிக்கு தான் மக்கா. நான் சோறு அடுப்புல இருக்கு, இப்ப வடிச்சிருவேன், நான் இப்ப தந்து விட்டுறேன் மக்களே, நில்லுங்க. அம்மா, எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேற உண்டு, காலையிலே வரணும்னு சொல்லியிருக்கு. ஏமா இப்படி பண்ணுதியா? மணி இப்பவே 8:15 ஆகுது. என்ன டீ, நான் காலையிலே சமையல முடிச்சிட்டு எல்லாம் ரெடியா இருந்தா உங்களுக்கு போக முடியாது. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இப்படி நிக்கிறேன் 2 பேரும். எம்மா நேரம் ஆகுதுன்னு உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், இங்க என்ன பேசிட்டு நிக்கிறிய? எம்மா, என்னெல்லாம் கிளாஸுக்குள்ள விடவே மாட்டாவம்மா. சரி டீ, கோவப்படாதுங்க, அப்ப நீ 2 பேரும் நான் கொண்டு விடட்டா?
அவ ஸ்கூலு, அவளை கொண்டு விடலாம். சரி லேட் ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ்மா என்ன வந்து சொல்லுவியே? ஷோ, அண்ணன் வேற வீட்டுல இல்ல. இவன் இருந்தா அவன்கிட்டயாவது ஒண்ணு கொண்டு விட சொல்லிருப்பானே. எனக்கு லேட் ஆகுது, எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்பியேன். எட்டி பொறுமையா இரு. இப்பா இவ்வளவு நிலையில என்னால நிக்க முடியலப்பா. அத்தை ராகுல், வா மக்களே, எப்ப வந்த? நானும் ராதிகாவும் இப்பதான் வந்தோம். அங்க லட்சுமி அத்தையே காணல, வீடு பூட்டி கிடக்கு. அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ராதிகால வந்திருக்கீங்களா? எங்க நிக்கியா? வெளியே உங்க மருமக நிக்கவ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா. ஓ, லட்சுமி எங்கேயாவது வெளியே போயிருப்பாமா. அரவிந்தும் அஜிதாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க பத்துக்க. அப்படியா? அவங்கள பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். வர லேட் ஆகுமோ? இன்னைக்கு எப்படி வந்துருவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இல்லத்தே, வீட்டுக்கு தெரியாம தான் நானும் தங்கச்சி வந்தோம். அதான். அப்படியாமா? சரி, நான் லட்சுமி ஃபோன் பண்ணி பேசுறேன். சரியா? ஏமா கதை பேசிட்டு இருக்காம கிளம்ப கூடிய வேலையை பாருங்கம்மா. இட்டி நில்லு, எதுக்கு பறந்துகிட்டு இருக்கிய? சரி, நான் சாப்பாடு எடுத்து கொடுத்தாரேன். நான் அந்த அண்ணன்ட்ட சொல்லி இந்த அண்ணன் வந்து கொண்டு விடுவான். தேவையில்லை, நீங்க சாப்பாடை மட்டும் எடுத்து தாங்க. இரம்மா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். மக்கா, இன்னைக்கு பஸ் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இவ்வளவு கொண்டு காலேஜ்ல மட்டும் இறக்கி விட்டுருவியம்மா? சரி தே, நான் கொண்டு விடியேன். ஏம்மா நான் கிளம்பியேன். எனக்கு மத்தியானம் சாப்பாடு நீங்க கொண்டே வந்து தாங்கண்ணா. சரி மக்கா, நீ போ. நான் உனக்கு மீன் வாங்க வருவேன் இல்லையா, அப்போ உன் பல்லடத்தோட தாரேன். நீ கிளம்பு. எங்க பேக்கெல்லாம் எடுத்து ரெடியா இருங்க. அவங்க சாப்பாடு அடிச்சு வரட்டு, நான் கொண்டு விடியேன். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போக தெரியும். என்ன இப்படி கோவப்பட்டுட்டு போறாங்க? கொஞ்சம் கஷ்டம்தான் போல. இடி மோனிஷா, இப்பதான் கிளம்பிட்டாங்க. வேணா நான் கொண்டு கொடுக்குறேன் காலேஜ்ல. வேண்டாமா, அவளுக்கு அப்பா ரூபா கொடுத்துருப்பாவ. அதான் தென்னாவட்டில போறா. கேண்டீன்ல ஏதாச்சும் சாப்பிடுவாளா இருக்கும். சரி அத்தே. தங்கச்சி உள்ள கூட்டிட்டோமா? உள்ள இருங்க. லட்சுமி வரதர இருன்னா. சரி தே. என்னைக்குதான் 2:30 வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. எங்க போறிய? வேற எங்கக்கா போவேன். நாளைக்கு மகளிர் குழு இருக்கு இல்லையா, அதான் ஒவ்வொருத்தல்கிட்ட போய் சொல்லதுக்கு போறேன். எது குழு உண்டனே ஒவ்வொரு தடவையும் போய் சொல்லவா போவா? நல்லா கேளுங்க ஃபாத்திமாக்கா, நல்லா கேளுங்க. ஒவ்வொரு மாசமும் குழு உண்டுன்னு இவ பெய் தான் சொல்லணும்க்கா. குழுவுள்ள லோன் எடுத்தவங்களுக்கு தெரியாதா 5ஆம் தேதி வைக்கணும்? நீ இவ எல்லா மாசம் போய் தட்டி தட்டி எழுப்பியா? அதானே, குழுவுள்ள லோன் எடுக்கும்போது மட்டும் வந்து கரெக்டா வரணும் இல்லையா? இன்னைக்கு குழுவாக்க லோனு கிடைக்கணும். ஏன் ரூபா வைக்க என்ன மறந்தா போவோம்? நீ என்னைக்கு இதா இப்படி இருக்கிய? லூசு மாதிரி என்னைக்கு போய் சொல்லிட்டே இருக்கணும். நல்லா கேளுங்க அக்கா. இவளுகிட்ட சொன்ன பிறகு இவ என்ன கேட்கவே இல்லை. என் பேச்ச கேட்டா இல்லையா கொஞ்சமாவது நல்லா இருக்கும். இல்லக்கா, நான் ஏன் சொல்ல போறேன்னா, நான் வேற குழு தலைவி பார்த்தீங்களா? இவ்வளோ ரூபாய் ஏதாவது ரெடி பண்ணாம இருந்துட்டாருன்னா அந்த சார் வந்து நம்மள எதுவும் திட்டிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனாலதான். மற்றபடி இவ்வளோ குழுவுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன, நம்ம பேர் கெடாம இருக்கணும் பார்த்தீங்களாக்கா. அந்த காரணத்துக்காக தான்க்கா போறது. நீ உன் வேலையை பார்த்துட்டு கிடைக்கிதா? குழுவுக்கு அவ்வளோ வரலன்னா அவ்வளோ ஃபைன் வைப்பாளுவ. உனக்கு ஏன்? நீ சும்மா இரு. சாரு வாங்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாரு. எனக்கு ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயந்தாக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இவ்வளோ வரலன்னா ஃபைன் வச்சா நமக்கு தானே கொள்ளலாம். அதுவும் இந்த லட்சுமி எல்லாம் குறைஞ்சவ கிடையாது பார்த்துக்க. பால் விற்க பணம், முட்டை விற்க பணம் எல்லாம் கையில் வச்சுட்டு தான் இருப்பா. ஆனால் குழு உள்ள நாள் மட்டும் குழு 5 மணிக்கு தான் அவள் வீட்டிலேருந்தே 5:30 தான் கிளம்புவா. இந்த லட்சணத்தில் நான் போய் டெய்லி சொல்லணும்க்கா, இன்னைக்கு குழுவாக நீ சொன்ன பிறவே இப்படி சொல்லாம விட்டுனா யோசிச்சு பாருங்க. நீ சும்மா இருக்குதா? அதெல்லாம் வருவாவ. அப்புறம் லட்சுமி அக்காலை வீட்டுல பிரச்சனை பத்தி ஏதாவது தெரியுமா? எப்படி அன்னைக்கு பால் வாங்க போகும்போது கேட்டேன், இதாக்கா ஆசி புட்டா. அதுல இருந்து நான் இப்போ ஒண்ணுமே கேட்கறது கிடையாது பார்த்துடுங்க. கேட்கறது கிடையாதா? ஆமாக்கா, அன்னைக்கு நானும் ஃபாத்திமா கலந்தான் பால் வாங்க போகும்போது லைட்டா தான் கேட்டோம். என்ன ஆட்டத்துக்கு வந்துட்டாவ? அவையெல்லாம் கோபடி அவன் சொல்லிட்டாம கேட்காம இருக்க முடியுமா? 4 விஷயங்கள் தெரிஞ்சாதனைக்கு தான் நமக்கு நல்லது. அது என்னமோ நீங்க சொல்றது சரிதாக்கா. இருந்தாலும் சொல்லாத வீட்டை என்னத்தை போய் கேட்கிறதுக்கா? கீதா அண்ணா பஸ் ஸ்டாப்ல நிக்க பொம்பளைய பாரு. ஆமா, இது யாரோ காணுமே. இந்த பொம்பளை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குக்கா. இந்த பொம்பளை ஞாபகம் இல்லையா? கீதா, அன்னைக்கு நம்ம ரெட்டால இருந்து மீனை கழுவிட்டு இருக்கும் போது லட்சுமி கடையில இருந்து ஒரு பொம்பளை சண்டை போட்டு தெரியுமா? அவைய மைனி யாருன்னு சொன்னாவ இல்லையா? ஆமா ஆமா ஆமா, லட்சுமி அக்கா வீட்டுக்காரனுக்கு தங்கச்சி தான். இந்த பொம்பளை எதுக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கி நிக்குது? எதுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. எதுக்கு வந்திருக்கான்னு நம்ம போய் கேட்டாதானே தெரியும். வாங்க, வேற வேலை 2வது பார்க்கலாம். என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துருவோம். ஆமாக்கு இதை போவோம். காலையில கிளம்புற நேரத்துல இருந்தே ஒண்ணுமே நடக்கலையே. ஊர்ல ஒரு தகவலும் தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல நேரத்துக்கு தான் இந்த பொம்பளை வந்திருக்கியா போல. போவோம், போய் ஏதாவது கதையில கேட்போம். அப்பதான் நமக்கும் தெரியும். அக்கா, அப்ப இந்த குழுவுக்கு போய் சொல்லணும் இல்லையாக்கா? அது எப்ப போய் சொல்றது? என்னைக்கு இதா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா?
நான் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கியா? இப்ப குழுவா முக்கியம். அதானே, ஏன் கீதா இப்படி இருக்கியா? சரிக்கா வாங்க, அந்த பொம்பளை போற முன்னாடி அதையாவது போய் கேட்போம். குழு கிடக்கு, குழு ரெண்டாவது பாத்துக்கலாம் வாங்க. எல்லாம் போங்கம்மா, வந்தவா இறக்கி பெய்யறாம. ராகுல் பஸ் ஸ்டாப்ல இறங்கி நில்லுங்கம்மா, இப்ப வந்துட்டேன்னு சொன்னா ஆளை காணல. ஒரு ஃபோன் அடிச்சலான்னு பார்த்தா இங்கே கிளம்பும் போது நமக்கு மறந்து போயிடும், ஃபோனையும் எடுத்துட்டு வரலையே. இங்க நோடி யாராவது நிக்கவனா ராகுல் ஃபோன் பண்ண ஒரு ஃபோனை கேட்டு பாப்போமா? வேண்டாம், இது அந்த லட்சுமிக்கு ஊர் இல்லையா, எவ்வளவு அவளுக்கு தெரிஞ்சவா என்ன உடனே மைனியார் வந்துட்டு போனான்னு ஏற்றி விடுவாளுவ. எதுக்கு? ஏ புஷ்பா, ஏதாவது பேச்ச கூட, நீ தானே முன்னாடி நிக்க, தொடங்கு. என்னத்தக்கா பேச, இன்னும் பின்ன இந்த பொம்பளை எனக்கு தெரியவா செய்யும்? சும்மா பேசுங்க அக்கா, பேசினாதானே அவங்களும் ஏதாவது பேசுவாங்க. என்ன இந்த பிள்ளை முன்னர் வந்து நம்ம முகத்தையே பார்த்து நிக்குது. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. யார் நீங்க? உங்களை யாரும் எனக்கு தெரியாதே, என்கிட்ட பேசுறிய? எங்களை உங்களுக்கு தெரியாதாக்கா, ஆனா உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியாம்மா, நான் உங்களை இதுவரை பார்த்தது இல்லம்மா. யாரு? என்னக்கா இப்படி கேட்குறிய? உங்க மைனியருக்கு ஊருக்கு வந்திருக்கிறிய, உங்க மைனியரை விட்டு போகாம பஸ் ஸ்டாப்ல நிக்கிறிய. ஏன் நான் எங்க நின்னா உங்களுக்கு என்ன? ஏன் இதே அவதை ஏதாவது சொல்லி விட்டாலோ? இந்த ஊர் பஸ் ஸ்டாப் என்ன அவளுக்கு தெரியல எழுதி வச்சிருக்கு, இங்க நிக்கிறது வந்து கேட்குறிய? இக்க நீங்க கோவப்படாதுங்கக்கா, சும்மா உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தோம், கோவப்படாதுங்க. ஏன் ஆமாக்கா, நீங்க இப்ப எதுக்கு கோவப்படுறிய? எனக்கு என் மைனியாருன்னு சொன்னாலே எனக்கு கோவமா வருது. நீங்களும் தேவையில்லாம ஏதாவது பேசி வாங்கிட்டு போயிடாதுங்க. அது இல்லக்கா, உங்க பிள்ளைய இங்க அரவிந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நீங்க நல்லா ஆசைப்பட்டீங்களா கேள்விப்பட்டோம். மனசு ரொம்பவே வருத்தமா இருந்துக்கா. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா. உங்க பிள்ளை மட்டும் இந்த வீட்டுக்கு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கா. அதை நினைச்சுதான் நாங்களே பேசிட்டு இருந்தோம். என் பிள்ளை வந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கேன். அதான் வர விட்டாலும் அந்த நீலி இப்ப எவ்வளையோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்துலே வச்சிருக்கு. கூட்டிட்டு வந்து வச்சிருக்காவதான். ஒரு நாள் அந்த வீட்டுல நிம்மதி கிடையாதுக்கா. உங்க அண்ணன் எல்லாம் பாவம் பார்த்துடுங்க, எப்ப வீட்டு வாராரு போறாருன்னே தெரியல. மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அது மட்டுமா, வீட்டுக்கு வந்துருக்கவா ஒரு மரியாதையே கிடையாது, உங்க அண்ணன் எல்லாம் மதிக்கவே கிடையாது பார்த்துருங்க. எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியா தான் பேசியா. அனுபவிச்சட்டு, நல்லா அனுபவிச்சட்டு. என் மோளை வேண்டான்னு தானே சொன்னாவ, இப்ப நல்லா அனுபவிச்சட்டு. அதுக்கு உங்க அண்ணனுக்கு மேல இருக்குக்கா கோவம். எல்லாம் உங்க மைனியார் தானே காரணம் நீங்களே சொல்றீங்க. என் அண்ணனுக்கு என் மோளை அரவிந்து கிட்டிய சேரதான் விருப்பமா இருந்து, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்ட பாவடகாரி தான். அவாதான் என்ன இல்லாம பேசி எடுத்து அந்த பையனை மனசை மாத்தி மயக்கி எவ்வளையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இல்லைன்னா அவனும் நல்ல பையன்தான். ஆமா, அரவிந்த பத்தி எங்களுக்கு தெரியாததா? சின்ன வயசுல இருந்தே பாக்கியம் நல்ல பிள்ளைதான். சரிக்கா, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறிய, வாங்கக்கா வீட்டுல போயிட்டு போலாம். எனக்கு இந்த ஊர்ல நிக்கிறதுக்கே பிடிக்கல, நான் வரலம்மா. என் பையன் தான் நீங்க வெயிட் பண்ண சொன்னான், நான் கிளம்பி. என்னக்கா இந்த பொம்பளை லட்சுமி கிளம்பி இவ்வளவு கோவமா இருக்கு? ஏன் அன்னை பால் வாங்க போகும்போது கேஸ்னா இல்லையா, அப்ப நமக்கு அவளை மேல கோவமா தானே இருந்துச்சு. இருக்கட்டு இருக்கட்டு, நமக்கு ஊர்ல இருந்துகிட்டே உள்ள என்ன பிரச்சனை நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது பாத்தீங்களாக்கா. அதுக்கு அரப்பு வாங்கினாலும் அடிக்கடி அங்க போயிட்டு வந்துருந்தாதான் ஒன்னா தெரியும் பாத்துக்க. ஆமா, அது என்னமோ கரெக்டு தான்க்கா. என்ன லட்சுமி போன் பண்ணிருந்தா? ஏன் பிரச்சனை பண்ணாரா என்ன? ஆமாக்கா, இந்த கிருக்கேன் வீட்டுல உள்ளவன் பிரச்சனை பண்ணலன்னு தான் நான் சந்தோஷமா இருந்தேன்க்கா. நான் உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமாக்கா சொல்லியிருந்தேன், அந்த பிள்ளைய நல்லா பாக்கிய நல்லா பேசியானி. ஆமா, அஜிதா கிட்ட நல்லா பேசியாரு சிரிக்காருதான் சொன்னா, அரவிந்த் மேலதான் கோவம்னு சொன்னா. ஏன் இங்க உள்ள கிருக்கனுக்கு கோவம் குறையலக்கா, அந்த பிள்ளைதான் நம்ம மனசு கஷ்டப்பட்டு சும்மா சொல்லிட்டியா. ஐயே அப்படியே லட்சுமி, ஏன் இங்க உள்ள கிருக்கேன் நம்ம பையனை மேலதானே கோவமா இருக்கியா. இந்த பிள்ளைகிட்ட நல்லா தானே பேசியான்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி சாப்பிடும்போது சேர்ந்துருந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டேங்க்கா. அஜிதா தொடக்கத்திலே வர மாட்டிச்சா, நமக்கு தெரியாது இல்லையா. வா மக்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அரவிந்தம் போவான்னு சொன்னான். அந்த பிள்ளையும் வந்து சாப்பிட இருந்தாக்கா, சாப்பாட்டில் கை வச்ச பிள்ளைய திட்டி எழுப்பி விட்டுட்டாங்க்கா. ஐயே அப்படியா? பாவக்கா, அந்த பிள்ளை சோத்துல கை வச்சதை தின்ன விடாம எழுப்பி விட்டுட்டு அழுதுகிட்டே போச்சு பார்த்துடுங்க, சங்கடமா இருந்து. இப்ப அஜிதா இங்க இருக்கேன், வீட்டில் இருக்கிறத வெளியே வரமாட்டாக்கா, அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்குது. மனசே கேட்கல பார்த்துடுங்க, பாவம். அரவிந்த் ஒன்றும் சொல்லலையம்மா? அவன் ஒன்றும் சொல்லலக்கா. என்ன பண்ணதுக்குக்கா, எனக்கு கஷ்டமா இருக்கு பார்த்துடுங்க. சும்மா இருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்போ இங்கே வச்சு கஷ்டப்படுத்திய மாதிரியே இருக்கு பார்த்துடுங்க. அது மாறையும் ஒன்றும் பேசவும் இல்லை, எதுக்குனால அமைதியாக போயிட்டே இருக்கு. உன் வீட்டுக்காரர்கள்லாம் மாறி 2 கொடுத்தாதான் திருந்துவாரு பார்த்துக்க, எனக்கே கோபமா வருது. லட்சுமி, நீ அரவிந்திட்ட சொல்லி அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு வர சொல்லு, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குல்லம்மா. ஆமா பத்தியலாக்கா, உள்ளே அடைஞ்சு கிடைக்கியா. நீ அரவிந்த கூப்பிடு. அரவிந்து, அரவிந்து. ஓய்,
என்னடே நேற்று ராத்திரி நடந்ததை நினைச்சு நினைச்சு ஒரு மாதிரி இருக்கியா? ஆமாங்க, என்ன மனசே கஷ்டமா இருக்கு. வருத்தப்பட்டாதாச்சுதா. அப்பா ஏதாவது கோபத்துல இருப்பாவ, கண்டிப்பா சரியாயிருவ. அதையே யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? உங்க வீட்டுல 2 வாரம் போய் நின்றுட்டு வரேன்னு கேட்டாலும் உனக்கு அதுக்கும் கஷ்டமா இருக்கு. நான் வேற என்ன பண்றது? மாமாக்கு இந்த கோபம் தீருமா இல்ல எப்பவுமே இப்படிதான் இருக்குமான்னு நினைக்கும் போதே பயமா இருக்குங்க. அதெல்லாம் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாவ. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதனாலதான் கொஞ்சம் கோவம். சரியாயிருச்சுதா. ஆமா, நீ சிரிச்சு எல்லாம் பாத்திருக்கேன், அழுது கூட பாத்திருக்கேன். ஆனா இந்த முகம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வாங்கங்க, நானே வருத்தத்துல இருக்கேன். ஐயே, போனை வேற சார்ஜர்ல போட்டுட்டேனே. அழகா ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கலாம். வாங்கங்க. பாரு, இப்படி சிரிக்கும் போது என்ன அழகா இருக்கு. இதை விட்டுட்டு வருத்தத்துல அடிக்கலாம். வருத்தம். அரவிந்து, எங்க அத்தை கூப்பிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க. நான் அம்மாட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன். நீ இதை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. ஏ மக்களே, அரவிந்து. நான் வரேம்மா. போயிட்டு வந்துட்டியே, இப்படியே இருனா. சரி சரி போங்க. பாவம் தான் இவிய, எப்படிதான் இவங்க அப்பா கூட எல்லாம் இங்க இருந்து சமாளிச்சாவனே தெரியல. என்னம்மா? மக்களே, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே வீட்டுக்குள்ளே இருக்கிறியே, எங்கேயுமே போகல. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போமா? ஆமா மக்கா, கூட்டிட்டு போ. அவ்வளவுதான், வெளியெல்லாம் வந்த மாதிரி இருக்கேன் இல்லையா? வெளியே கூட்டிட்டு போறதா? எங்க அத்தை கூட்டிட்டு போவ? எங்க கூட்டிட்டு போறதுன்னு எங்க கிட்ட கேக்கியா? இல்ல உனக்கு கல்யாணம் ஆகியாச்சு, உனக்கு நம்பி ஒரு பொண்டாட்டி ஒருத்தி இருக்கியா? எங்கேயாவது கூட்டிட்டு போ மக்கா. எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு ஏதாவது கூட்டிட்டு போமா? பார்க்கு பீச்சுக்கா? சரி. ஏய், என்னது ஒரு மாதிரி யோசிச்சு இல்லையா? உன்னை நம்பி இந்த பிள்ளைய அனுப்பி வைக்கலாமா? பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேம்மா. சரி மக்கா, அப்ப உடனே கிளம்பு போ. ஆமா பத்தியலக்கா, நீங்க சொன்ன மாதிரி வெளியே போயிட்டு வந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும் பத்தியலா. ஆமா லட்சுமி, எப்பவும் வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரில இருக்கும், போயிட்டு வரட்டு. எடி, இன்னைக்கு காலேஜ்ல இருந்து நீ வர லேட் ஆச்சோ? ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வெயிட் பண்ணியே எனக்கு லேட் ஆயிட்டு. ஆமா, நீ ஸ்கூலை விட்டு சீக்கிரம் வந்துட்டா இல்லையா? உன் கிளாஸ் ஒரு பொண்ணு உண்டு தெரியுமா, லாவண்யா? ஆமா லாவண்யா, ஏண்டி? எப்பா, நான் வந்த பஸ்ல தாமா வந்தாலும் 2-3 பேரு. என்ன சத்தம் தெரியுமா, பஸ்ல வச்சு சத்தம் போட்டு பேசி சிரிச்சிட்டு வந்தாவ. பஸ்ல இருந்த ஆளும் ஒரு மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டே இருந்த தெரியுமா. எந்த பள்ளியோடம்மா இப்படி கலைஞ்சிட்டு வராளோ நீ? அப்படியா? என்ன தெரியாது பத்துக. நான் டெய்லி சீக்கிரம் விட்டோன்னு வந்துடுவேன். அவ்வளோ கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி எடுத்து தான் வருவாளுவ. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா. எனக்கே ஒரு மாதிரி இருந்து பெரியவங்களாம் திட்டிக்கிட்டே இருந்தாவ. யாரடி ஃபோன்ல? யாருன்னே தெரியலட்டி. இப்படி ஃபோன் வர எடுக்க போகும்போது கட் ஆயிரம் பத்துக. யாருன்னு தெரியலையா? இப்ப பாரு, ஒரு மெசேஜ் வரும், ஆனா பிளைன் மெசேஜா இருக்கும். ஆமாட்டி, நீ சொன்ன மாதிரி உடனே மெசேஜ் வந்தாச்சே. மெசேஜை பாரு, ஒண்ணுமே இருக்காதுங்க பாரு. ஆமா, பிளாங்க் மெசேஜ் தான். யாருன்னு தெரியல. நீ ரிட்டன் ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரி அடிக்காங்களா நீ? நெல்லு கூப்பிடி, இதுவரை கூப்பிட்டதில்ல, இன்னொருக்க கூப்பிட்டு பாக்கே. எடுக்காங்களா? ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே அட்டன் பண்ணல. இடி, அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவேன், அம்மைகிட்ட சொல்ல மாட்டியா? அம்மிட்ட சொல்லக்கூடாதா? என்னட்டி பெரிய புதிரெல்லாம் வைக்க? இடி, எனக்கு இது மனசுக்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, யாருக்கிட்டயுமே சொல்ல தோணல. நீ என் தங்கச்சி தானே, சொல்லட்டா? சொல்லுட்டீக்கா, என்ன விஷயம்? வேண்டாம்மா, உன்கிட்ட எதுக்கு சொல்ல போறேன்? நீ நாளை இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுவா? நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையா? ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு சொல்லாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமாட்டி? சொல்லலாம். நீ நாளைக்கு அம்மைகிட்ட போட்டு கொடுத்துட்டியானா? எப்பா, அப்புறம் அம்மா சொல்ல நீ காலேஜுக்கு போட்டா ஒரு இடத்துக்கு போண்டா. நீ வேண்டாமா? ஏன்டி இப்படி எல்லாம் சொல்லியா? நமக்குள்ள பேசியதை நான் அம்மிட்டியா போய் சொல்லுவேன். சொல்லாண்டி. இடி, எப்பவுமே அம்மிட்ட சொல்லிவிட கூடாது, நம்பி சொல்லியேன்னா. சரி சொல்லு. உன்கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லி. சே, இவ எல்லாம் ஒரு மனசின் இவ சொல்லிய கதைக்கு கேட்க வந்தில்லையா? என்ன சொல்லணும்? சே, என்னட்டி மக்களே, நானும் வந்த நேரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், 2 பேரும் ஒரு வார்த்தை பேசாம நிக்கிறியே, சண்டை போட்டியளோ? நானும் வீட்ல இருந்து கிளம்புன நேரத்துல இருந்தே பாக்குறேன், 2 பேரும் ஒரு வார்த்தை பேசாம வர்றியே. இல்லைன்னா வீட்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரதோட 1008 சண்டை மாறி மாறி போடுவியே. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நான் எல்லாம் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்லம்மா. ஏன்டி, ஏன் என்னாச்சு?
செலவிலெல்லாம் நம்பி கொஞ்ச நேரம் அவைய கூட இருந்து பேசினதான் வேஸ்ட். கடைசியில ஏமாத்த தான் செய்யாவ. யாரட்டி நம்பனா? யார் ஏமாத்தனா? அதான் என்ன நிக்கல ஏமாத்துகள் இவ்வளவுதான் சொல்லி வேற யார சொல்லதுக்கு? எம்மா நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. இவதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கியா? இப்படி பள்ளியோடத்துக்கு கிளம்பும் போது இப்படி மூஞ்ச வச்சுட்டு நிக்காத, பார்க்க நல்லாவா இருக்கு? அப்படி நல்லா சொல்லுங்கம்மா. நமக்கே பார்க்க முடியல, போறவே வரவே பார்த்தா என்ன நினைப்பவம்மா? சொல்லுங்க அம்மா. நான் யார்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அவ்வளவு வாயை மூடிட்டு அமைதியா நிக்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். அம்மா வாயை மூடிட்டு ரெண்டா நில்லுங்க, தெரியாம கேட்டுட்டேன். என்ன ராணி பார்க்கவே முடியல? இங்க தானே நீ? நான் வேற எங்கக்கா போவேன், இந்த ஊர்ல தான் இருக்கேன். பார்த்து நிறைய நாள் ஆகுதுலம்மா, அதான் கேட்டேன். இந்த கலவிகிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்கவே கூடாது. இது எப்பவும் அடுத்த வீட்டு கதை பத்தி கேட்கதான் நம்மகிட்டே வந்திருக்கான். நீ என்கிட்ட கோவப்படாத. என்ன விஷயம்னு இன்னைக்கு சாயங்காலம் நான் உங்ககிட்ட சொல்லி. என்கிட்ட எல்லாம் யாரும் சொல்லண்டாம். எனக்கு யாருக்கு விஷயம் அதுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. நிஜமா சொல்ல நினைச்சேன், அப்புறம் வா விருப்பம். சாயங்காலம் பாப்போம். ஆமா ராணி, இந்த லட்சுமிங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையாமே, என்னாச்சா? ஏன்னா எதுவும் தெரியலக்கா. நான் பஸ் வருது அக்கா, பஸ் வருது இல்லையா? பார்த்து பத்திரமா போங்கண்ணா. போங்க. சரிம்மா போயிட்டு வரோம். போயிட்டு வரேனம்மா. சரிம்மாக்கா போயிட்டு வா. அதான் பிள்ளைய போயிட்டாவ இல்லையா? நீ இனி வீட்டுல போய் சும்மா தானே இருப்பா? அது என்னவா, என்ன பிரச்சனைமா? லட்சுமி வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுக்கா. எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட யாரு சொன்னாவளோ அவியல்கிட்ட கேளுங்க. இல்லம்மா, ஏதோ மாமனார் அந்த பிள்ளைகிட்ட பேசாம எடுக்காம ஏதோ பிரச்சனையாமே, உண்மையா? எனக்கு எதுவும் தெரியலக்கா. தெரிஞ்சா சொல்லேன்னா நான் போறேன். அவ கூட உள்ள கூட்டங்க எல்லாம் சரியான திமிரு பிடிச்சவளோதான்ப்பா. நான் இப்ப இவகிட்ட என்னத்தை கேட்டுட்டே நீ மூஞ்ச தூக்கிட்டு இப்படி போறா? எப்படியும் ஒரு நாள் நமக்கு அதுக்கு வராமலா போவோம், அப்ப தெரிஞ்சுக்கலாம். மகாராணி மாதிரி உட்கார்ந்துருக்கியா? இவ அப்படி என்னத்தை பண்ணிட்டானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா? வீட்டுல ஒரு வேலை உருப்படியா செய்யது கிடையாது. கிளம்பியாச்சு எங்கேயோ போறதுக்கு. இவ இப்படி இருந்தாலே ஏதோ பிளான போட்டுட்டு இருக்கியான்னு தான் அர்த்தம். பாப்போம். என்னண்ணா என்ன யோசிச்சுட்டு இருக்கியா? எப்படி அத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிய? நான் யோசிச்சுட்டு இருக்கேனே. சூப்பர் அத்தை, உங்களை சும்மா சொல்லவே கூடாது. வேலை வெட்டி இல்லாதவன் ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பான். அதான் கேன உங்ககிட்ட கேட்டேன், என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கியா நீ? ஆமா, எனக்கு வேலை வெட்டி கிடையாது. இவளுக்கு என்ன கலெக்டர் வேலை இல்லையா? எனக்கு கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருக்காத. கறி வச்சிருக்க, ஒரு கறி உப்ப வாரி போட்டிருக்கியா? உனக்கு நாக்குல சூடு சொரணே கிடையாதானா? காரம் என்ன லட்சணத்துல வச்சானே தெரியல. எப்படிதான் அந்த பையனுக்கு அந்த பிள்ளைக்கும் கொடுத்து விட்டாலும் பல்லடத்துல போய் அதை எப்படி தின்னு தெரியல. ஆமா, உங்களுக்கு நான் வச்சது ஒன்றும் ஏவாது. அப்ப உங்களுக்கு சமையல் பண்ண வேண்டியது தானே? ஆமா, நான் சமைச்சு உன் வாயிலே போடணும். போன ஏன் நான் சமைச்சு உங்க வாயில போடுங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு நாள் சமைச்சா என்ன? நல்லா சொல்லுவானா? நான் நல்லா உனக்கு சமைச்சு தாரேன். என்னால எங்க எலும்பி வேலை செய்ய முடியுது? எலும்புனா கழுத்து வலி, பிட்டி வலி, முதுகு வலி, காலு வலி, தலைவலி. நான் எல்லாம் ராத்திரி செத்து பகல்ல பழச்சேன். என்கிட்ட எல்லாம் நீ இதுவும் சொல்லுவா இன்னமும் சொல்லுவானா? என் மோவன் வீட்டுல இல்லாதனாலதானே என்கிட்ட இப்படி ஆடியா நீ? நான் மட்டும் என்ன சும்மா சொகுசான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கேன்? சும்மா உட்காந்து தின்ன உங்களுக்கே இப்படி இருக்குன்னா டெய்லி காலையில எழும்பி உங்க எல்லாருக்கும் அவுச்சி கொட்டி எனக்கு எப்படி இருக்கும்? இதுல வேற சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியாம அதுல நொட்டம் இதுல நொட்டம் சொல்லிட்டு 1008 குறை. இதுக்குதாமனா நான் பார்த்து ஒரு பொண்ணை கெட்டி வச்சிருந்தா அவன் என் பேச்ச கேட்டுட்டு, அதுவும் என் அண்ணன் பொண்ணுனா என் கூடவே இருந்திருப்பா. என்ன நல்லா பாத்திருப்பா. எங்க இருந்தோ ஒன்னா கூட்டிட்டு வந்தா இல்லையா? அதனால நீ இதுவும் பேச இன்னமும் பேசுவானா? எல்லாம் அவன் வரட்டு. நான் இன்னைக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துறேன். ஏன் தலையெழுத்து இங்க வந்து மாட்டினே? எனக்கெல்லாம் எங்க வீட்டுல எப்படிப்பட்ட சம்மந்தம் எல்லாம் பார்த்தாவ தலையெழுத்துல இங்க வந்து மாட்டி கிடக்கேன். நீ இருக்க நெட்ட கோக்காலுக்கு என் முகம் கிடைச்சதே பெரிய விஷயம்னா அல்ல சொல்லிய கதைய. என்ன பார்த்தா இப்படி பேசுறிய? இன்னைக்கு உங்க பையன் வரட்டு. இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துட்டு மகளிர்ல ஒண்ணு கொண்டு ஏத்தலான்னு இருக்கு, பாத்துக்க. கடவுளே, என்னெல்லாம உளறிட்டு போறா? பையன் வந்தோடனே இல்லாததையும் போலத்தையும் சொல்லி கொடுத்து என்ன ஸ்டேஷன்லயா என் மூனை என்கிட்ட பிரிச்சிருவாளோ? எனக்கு கும்பிகை இல்லாம குடிகை இல்லாம ஆக்கிடுவாளோ? எவ்வளெல்லாம் பார்த்து பயிர வேண்டியதா இருக்கு கடவுளே. இடி காலையில காலேஜ் வரும்போது இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டே வந்தேன்டி. நல்ல நேரம் மேம் வரல. நீ எப்பெல்லாம் ரெடி பண்ணாம வரையா அப்ப எப்பவாவது மாட்டிக்குதேடி. எதுக்கு நீ பயந்து சாவரா? ஒரு பயம்தான். இவ்வளவு பயந்தாலும் என்னைக்காவது சீக்கிரம் டைம் முடிச்சிட்டு வரையடி. காலேஜ் வரது லேட்டு, எல்லாமே லேட்டு. நீ வாங்கடி. நீ கிண்டல் பண்ணி நான் இப்படியே இருக்கேன். சரிடி மோனிஷா, ஈவினிங் கோயிலுக்கு போன பார்த்துக்கா. அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. நான் கிளம்பட்டா? சரி மக்கா, நீ கிளம்பு. நீ கிளம்பலையடி? நானும் நீ கிளம்ப தாண்டி போறேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த மிஸ்டர் கால் பத்தி உன் தங்கச்சிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல வீட்டுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லடி, நான் யாருக்கிட்டமே சொல்லல. சொல்லதுக்கு பயமாவும் இருக்கு.
எவனாவது நேரம் போகாம நம்பர் எடுத்து மிஸ்டு கால் குடிக்குது. நீ எல்லாம் மனசுக்குள்ளே ஏத்துக்காத, விடு விடு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. வீட்டில் தெரிஞ்ச எங்க அம்மாலாம் கொன்னே போட்டா பார்த்துக்க. ஃபோனு கையில தரும்போதே 1008 ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் சொல்லி தான் ஃபோனே தந்தாவ தெரியுமா. யாரு பையனோட நம்பர் கொடுக்க கூடாது, யார்கிட்டையும் சிரிச்சு பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தந்தாவ. இப்ப மிஸ்டு கால் மட்டும் வருதுன்னு சொன்னேன்னு நினச்சிக்க தீந்து. இப்பெல்லாம் நான் காலேஜுக்கு ஃபோன் கொண்டு வரதே எதுக்கு தெரியுமா? ஏம்மா நான் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டேன், வந்து கூட வருவீங்களா, இதுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. மிஸ்டு கால் வர்றது மட்டும் தெரிஞ்சு ஃபோனை பிடுங்கிட்டே விட்டுருவா. பத்துக்கு என்ன ஃபோனை பிடுங்குறது மட்டும் இல்லடி, என்னையே நுள்ளி நுள்ளி பிடுங்கே எடுத்துருவாங்க. சரிடி, இப்படி ஃபோன் வர்றதை ஒன்றில் கண்டுக்காம விடு, இல்லைன்னா வீட்டில் யார்கிட்டயா சொல்லு. சரிம்மாக்கா நான் கிளம்பட்டா? சரிடி நீ கிளம்பப்போ. கண்டிப்பா அம்மைக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே விடுவாவ. ஃபோன் நிறைய எதுக்கு தேவையை கூட எடுக்க விட மாட்டாவ. சரி முதல்ல சங்கீதா கிட்ட சொல்லுவோம். அவ எப்படியும் இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வருவா இல்லையா, வெயிட் பண்ணும். எங்க நீங்க இந்த ஊரா? யார் நீங்க? நான் எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன இது ராணிக்கமோ ஒரு பையனுக்கிட்ட நின்று பேசி நிக்கியா? எங்க எங்க கோவப்படாதுங்க, ஒரு அட்ரஸ் கேட்கலன்னா. எனக்கெல்லாம் எந்த அட்ரஸுமே தெரியாது. ஷி செடியானு திமிரு பிடிச்ச பொண்ணா இருப்பா போல, இப்படி சொல்லியா? யாரு பிள்ளை அது பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து? யாருன்னு என்ன தெரியாது பாட்டி. அவன் வேற கோவத்துல போறான் என்ன கண்டோன்னு. ஏன் பேசிட்டு இருந்தாலும் ஏதோ சண்டையாம வந்து கோவத்துல போறான். அதான் யாருன்னு எனக்கு தெரியான்னு சொல்லி இல்லையா, அப்புறம் என்ன? நீ என்ன பஸ் ஸ்டாப்ல நிக்கியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா. என்ன டீ ஒரு நேரமா எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிய? வீட்டுல போய் எல்லாம் சொல்லி வா. சரி வா, எப்படியும் வீட்டுல போய் ஏமாத்த தான் போறா, வா. ராணிக்கு மூலம் நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். பஸ் ஸ்டாப்ல ஒரு பையனோட நின்று பேசி நிக்கிய. தங்கச்சேட்ட சொல்லியும் உனக்காக தான் நின்னேனே. பையன்கிட்ட என்ன சொன்னாலும் கோவத்துல போறான். நம்ம கிட்ட யாரையுமே தெரியாதுன்னு சொல்லுது. எப்போ கள்ள பிள்ளை. காலேஜ் உள்ள வச்சு பேசி பழவி ஊரு ஊர கூட்டிட்டு வந்தாச்சு. பயமே இல்லாம பஸ் ஸ்டாப்ல வச்சு பேசி நிக்கியா. ராணியில என்னத்தை தான் பிள்ளை வளர்த்தாளப்பா. எப்போ என்ன மக்களே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துருக்குறியே. நானே உங்க ரெண்டு கூப்பிட வரதுக்காக கிளம்பி வந்தேன். நீங்க வேற பாவம், 2 நேரம் இங்கேயே நடக்கணுமேனே நான் தான் அதில் வெயிட் பண்ணி இருந்து அவளை கூட்டிட்டு வந்தேன். என்ன டீ ஒரு நாள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. டெய்லி நான் தான் 2 வாட்டி நடக்கேன், இன்னும் என்ன? அதாம்மா என்ன ஞான உதயம் பிறந்தன்னு எனக்கும் தெரியல. எப்படியோ மக்களே 2 பேரும் சண்டை போடாம இருந்தா சரிதான். சரி போவாங்க, போய் துணியை மாற்றிக்கிட்டு வாங்க, காப்பியெல்லாம் போட்டு வைக்க மக்கா போவாங்க. சரிம்மா. ஏடி நீ காலேஜ் விட்டு வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ சொல்லு. ஏடி நான் தான் சொன்னேன் இல்லையா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லண்டா, முறுக்கன் சுடண்டா. உன்னை பற்றி எனக்கு தெரியண்டி. இங்கே பாரு, சும்மா சும்மா என்ன கெஞ்ச வைக்கணும்னு மட்டும் நினைக்காத. ஏடி நிஜமா வேட்டி உன்கிட்ட சொல்லணும்னு தாண்டி ஆசைப்படி. நான் சொல்கிறது யார்கிட்டையும் சொல்லாத. இந்த பில்டப் எல்லாம் என்கிட்ட விடாத. அன்னையே நீ பில்டப் விட்டு விட்டு என்னை ஏமாத்தினா ஒன்றை நான் நம்புறதா இல்லை. இடி என் தங்கச்சிட்டி உன்கிட்ட இப்படியா சொல்லணும்டி. என்ன தெரியுமா விஷயம்? ஒழுங்கா விஷயத்துக்கு வா, சுற்றி வளைச்சி அது இதுன்னு சொல்லக்கூடாது. என்ன விஷயம் டேரெக்டாக சொல்லு, அவ்வளோதான். இடி கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல பார்த்துக்க. என்னன்னு தெரியலையா? ஏன் என்னது என்னன்னு தெரியல? என்னம்மா? என்னதோ முக்கியமாக பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோன்னு அமைதியாயிட்டீங்க, என்ன விஷயமா? அது வந்து ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாம் அண்ணி ஒன்றும் இல்லை. அவள் காலேஜில் நடக்கிறத சொல்லுவா, நான் ஸ்கூலில் நடக்கிற விஷயங்களை சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா போங்க, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, அத்தை காஃபி குடிக்கிற சொன்னாங்க. சரி அண்ணி. 2 பேரும் ஏதோ பற்றி பேசிட்டு இருந்தாங்க, நம்மளை கண்டது தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமோ, நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி அறியறது? கொஞ்சம் விட்டு பிடிச்சி பார்ப்போம். சின்ன பொண்ணு மாமியார கூட என்ன சண்டையா போட்டா? ஏன்க்கா, ஏன் ஏதாவது வந்து சொல்லிச்சோ? காலையில் உன் மோளை ஸ்கூல் வேனில் ஏற்றிட வந்துடல, அதில் நின்று வீட்டை எல்லாம் என்னதோ புலம்பி நின்று அப்போவே நினைச்சேன். ஆமாக்கா, சண்டைண்ணா சண்டை, சரியான சண்டை. எதுக்கு சின்ன பொண்ணு? எப்பவுமே நடக்க சண்டை தானே, இன்னைக்கு என்ன? எப்பவும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புனாலும் அது எங்கே நான் கிளம்பும்போது அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு இன்னைக்கு சரியா கொடுத்தேன். ஆமாக்கா, வேற என்னெல்லாம் சொல்லிச்சு? வேற என்னம்மா சொல்லும், நீ சொன்னது தான் கிடந்து சொல்லிட்டு கிடந்து.
எப்போ ஒரு அடங்காப்டாரியை வந்து கட்டி வச்சுக்கிட்டான், இப்படி ஒத்தி வருவான் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி இப்படின்னு பின்ன நானும் எவ்வளோ நாள் தாக்கா பொறுத்து போவேன். அதான் பொறுத்த மட்டும் போதுஞ்சிட்டு பொங்கி இழந்துட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, எல்லா இடத்துலையும் பொறுத்து போனால் நம்ம தலையில மிதிச்சு நம்மளை யாரை போயிடுவாங்க. என்னன்னா இல்லவ யாருன்னு சொல்லியா ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுன மாதிரி பேசியா? பொடி வச்சு பேசியரா? பொடி ஒன்றும் வைக்கல, உங்களை தான் பேசி கேட்டுக்க சின்ன பொண்ணு. முந்தா நேரத்தை நானும் இவையெல்லாம் பிள்ளைமா வெளியே கிளம்பலான்னு இருந்தோம். இவைய வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணலை சின்ன பொண்ணு, நானும் கூட வர என் பிள்ளையும் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? இருந்தாலும் 4 முடி வாசி இதில் எல்லாத்தையும் பார்த்துடலான்னு நினச்சா சரியான ஆளுதான். உடனே என்ன பற்றினா ரொம்ப நீட்டு பேசாதுவாங்க, வாய மூடுங்க. குழுக்கணை போடும் தெரியுமா? ஐயே இன்னைக்காக்கா குழு மறந்தே போச்சு பாருங்க. ஆமாடா, நான் ஏதாவது தப்பு பண்ண மட்டும் எல்லாட்டையும் கொட்டடிச்சிட்டு திரி. நல்லது ஏதாவது சொன்னா மட்டும் யார்கிட்ட சொல்லாத, வசந்தி அக்கா தான் சொன்னாவ. நீ நல்லது பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டிய? சாயங்காலம் குழு வைக்க 3000 தாங்க. ஐயே என்கிட்ட ரூபாய் இல்லை உமா, இப்போ நான் ரூபாய்க்கு எங்கே போடுறது? எப்படியாவது ரெடி பண்ணி தாங்கக்கா, உங்ககிட்ட இல்லாமலா இருக்கும். என்னடா உமா என்கிட்ட இருந்து நீ பாத்தியா? நான் என்ன கிணறா எடுக்க தண்ணி வர மாதிரி பணம் வந்துகிட்டு இருக்க? என்ன சொல்லியாவ பாரு சின்ன பொண்ணு. வர நான் தரேன், நீ வந்து அடுத்த வர எனக்கு தந்த போதுன்னா. இந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு எல்லாருமே ஒரு நினைப்பு, ஏதோ என்கிட்ட மட்டும் நிறைய பணம் கொட்டி கிடக்குன்னு. ஆனா என் வீட்டுல வந்து பார்த்தாதான் தெரியும். ஆமா, ஐய வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும், குட்டி கிடக்கல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. சின்ன பொண்ணு சும்மா இருப்பதுங்க, சும்மா என்கிட்ட பணம் இருக்குன்னு அழுத்தியல்தான் எனக்கு கோவம் வந்துடும். உண்மையை தான் எல்லாருக்கும் கோவம் தான் வரும். இழுவ வாங்கி கட்டிடாத பார்த்துங்க, அமைதியாரு. வந்துட்டாவ. சொல்லச்சுதா, வேற ஏதாவது சாப்பிட வேணுமா? வேண்டாங்க, இவ்வளவுமே போதும். இப்ப வந்த நேரத்துல இருந்து நீங்க எல்லாமே சாப்பிடுன்னு வாங்கி தரீங்க. ஆமா, உனக்கு வாங்கி தரமா, வேற யாருக்கு வாங்கி கொடுக்க? வேற ஏதாச்சும் வேணும்னா கேளு. வேண்டாங்க, சாப்பிட்டு வயிறே ஃபுல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வேற ஒரு இடத்துக்காங்க? வேற எங்க? வேறனா எங்க அத்தை வீட்டுக்கு தான்ச்சுதா. என்னங்க சொல்றீங்க? உங்க அத்தை வீட்டுக்கா? எப்படி அங்க போனா அவங்களும் என்ன திட்டதானுங்க செய்வாங்க? என் அத்தை மனசுல என்ன தோணுதோ அதை படபடா பேசிடுவா வச்சுதா. ஆனா மனசுக்குள்ள எதையுமே வச்சிருக்க மாட்டாவ. நான் கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு ஒரு வருத்தம் தான், இருந்தாலும் போய் பார்க்காதது ஒரு கஷ்டம்தான். போய் பார்ப்போமா அன்னைக்கு? ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மட்டும் போய் பார்த்து பேசிட்டு வரீங்களா? கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு கோவம் தாங்க வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் அத்தை பொண்ணு வேற உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. என்னை பார்த்தா அவளுக்கு என் மேலே கோவம் தானங்க வரும். கோவமும் வராது, ஒன்றும் வராது. கோவம் வரவங்களா அன்னைக்கு அத்தை பொண்ணு அத்தை பையனும் சேர்ந்து நம்மளை பார்க்க வந்தது யோசிச்சு பாரு. வந்தாங்கங்க, இருந்தாலும் எனக்கு அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் சொன்னேன் இல்லைச்சுதான். அத்தை படபடா பேசுவாங்க, மற்றபடி ரொம்ப சாஃப்ட்டு. போனோடனே எப்படியும் 2 வார்த்தை திட்டுவாங்க, அதெல்லாம் மனசுக்குள்ளே ஏற்றாம போய் பார்த்து பேசிட்டு வருவா. ஏங்க உங்கள் அத்தைக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னுமே சாப்பிட்டதெல்லாம் வெளியிட வர்ற மாதிரியே இருக்குங்க. ஏன் லூசு இப்படி பயப்படியா? ஒன்றும் இல்லை, வா, நான் இல்லை உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா, ஒரு பிரச்சனையும் வராது, போயிட்டுருமா? சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, பின்ன வாங்க போகலாம். கடவுள் தான் எல்லாம் காப்பாற்றணும். பயப்படாம வா, நான் இருக்கேன் இல்லையா, வா. சார் வேறு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? இல்லை தம்பி, பில் எடுத்துட்டு வாங்க, போதும். ஓகே சார், தேங்க்யூ. எங்க கண்டிப்பாக போகணுமா? கண்டிப்பாக ஃபோன் பண்ண கிடையாது, உடனே போடுறோம். சரி. என்ன டீ, மணி 9:30 ஆகுது, இன்னும் தூங்காம இருக்கிறிய? இல்லைன்னா 8 மணிக்கே உறக்க வருதுன்னு சொல்லி. என்ன டீ, மணி 9:30 ஆகுது, இன்னும் தூங்காம இருக்கிறிய? இல்லைன்னா 8 மணிக்கே உறக்க வருதுன்னு சொல்லுவிய? ஏன் டீ? நாளைக்கு லீவு தானம்மா, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். ஏன் நீங்க என்ன படுக்கலையா? அப்பா வந்துட்டு சோற கொடுத்துட்டு படுக்கலான்னு பாக்கி மக்களே, இன்னும் காணல பாரு. ஒரு ஃபோன் போட்டுன்னு கேளாம், வர லேட் ஆகுமா என்ன நீ? என்ன பண்ணியம்மா? எடுத்தாவளா மக்களே? அதுல போனை வைக்கண்டா, உடனே எடுத்தாவளா என்ன சொன்னாவன்னு கேட்டுருங்க. எப்பா? சரிப்பா, சரி. இல்ல அம்மா ஃபோன் பண்ண சொன்னாவ.
சரிப்பா வாங்க. என்னம்மா மக்களே, அப்பா என்ன வெளியே வந்தாச்சா? வந்துட்டாவ்ளோ? சரி சரி. என்ன மக்களே, மணி நேரம் ஆகுது இல்லையாம்மா? படுத்து உறங்க கூடாதா? அப்பா வரணையே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறிய? ஆமா, நல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பாளுவ. காத்திருக்கே, நம்ம கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாவ. எப்பா நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா எதோ உளறியாவ. எனக்கு என் பிள்ளைகளை பத்தி தெரியாதா? அப்பா வரதோற முழிச்சிருப்பவனு எனக்கு தெரியுமே. அப்ப முழிச்சிருக்க நான் எல்லாம் என்னத்த சொல்லக்கு? பாருங்கப்பா, உங்களுக்காக நாங்க முழிச்சிருக்கோன்னு சொன்னா அம்மைக்கு வர கோவத்தை. ஆமா மக்கா, அம்மா எல்லாம் கோவப்படாம இருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏங்க வந்தோன்னு தொடங்கியாச்சா? என்ன எதுவும் கிண்டல் பண்ணாலும் உங்களுக்கு உறக்கமே வராதா? சும்மா ராணி, கோவப்படாத. போய் சோத்த போடு. நீங்க வருவேன்னு இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கீங்க. நான் கூட இன்னும் சாப்பிடல தெரியுமா? சரிம்மா, நீ தான் காத்திருந்தா. போய் சாப்பாடை போடு, வாரேன். பாருங்கப்பா அம்மைக்கு சிரிப்ப. அவியெல்லாம் காத்திருந்தா அவனு சொன்னப்பறதான் அவியலுக்கு ஒரு நிம்மதி. ஆமா மக்கா, நீங்கெல்லாம் பிறக்க முன்னாடியே நான் வர்றதோட அம்மா வெயிட் பண்ணி தான் இருப்பா. அப்பவே சேர்ந்துருந்தான் சாப்பிடும் தெரியுமா? ஏம்மா அப்படியாம்மா? இவ்வளோ நாளாவே சொல்லவே இல்லை. அப்புறம் எப்பா அப்புறம் இந்த படத்துள்ளெல்லாம் காட்டிய மாதிரி நீங்கள் மிச்சம் வச்ச பிறகு அம்மா எடுத்து சாப்பிடுவாவ. சில நாள் நான் மிச்சம் வச்சதையும் சாப்பிடுவேன் மக்களே. ஆமா, இனி அவள்கிட்ட நல்ல கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருங்க. மணி நேராவது, வாங்க வந்து சாப்பிடுங்க. எப்பா நீங்கெல்லாம் சொல்லியதை பார்த்தா சும்மா சொல்லிய மாதிரி இருக்கு. அம்மா உங்கள்ட்ட இப்போ என்ன நிலை நிற்காவ, இவையெல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணாவ. இடி அது இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, அதனால தான் அம்மா அப்பா கிட்ட ஓவர் சீனை முடியாவ. எங்க நீங்க வாங்க, விட்டா இவ்வளோ கதையை கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாளுவ. அந்த வேலையை பாருங்க, வாங்க. நீ போ, நான் வாரேன். அப்பா சாப்பாடு கொடுக்க போறேன். இப்படியே இருந்து பேசிட்டு இருக்க, போய் படுங்கட்டி, காலைல சர்ச்சுக்கு போகணும். சரிம்மா போங்க. இடி நீ ஏதோ சொல்ல வந்த இல்லையா, இப்போ சொல்லு. இடி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னா, இதை வச்சு நீ என்ன கிண்டலும் பண்ணக்கூடாதுன்னா. எம்மா தாயே, நீ சொல்லவே வேண்டாம், மறுபடியும் தொடங்காத என்கிட்ட. சரிட்டி சொல்லி. இடி எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்துகிட்டே இருக்கு பாத்துக்க. மிஸ்டு கால் வருதா? யாரு யாரு எவனே தெரியல. அடிக்கடி மிஸ்டு கால் அடிக்கிறது பாத்துக்க. ஒரு நாள் நான் அட்டன் பண்ண அப்புறம் பேசவே இல்லை. மிஸ்டு கால் வந்தா அது எவனோவா தான் இருக்குமா? ஏன் எவ்வளோ வாட்டிருக்காதா? ஆமா பத்தியா, அப்படி கூட யோசிக்கலாமோ? ஏதான் பொண்ணா இருக்குமோ? பொண்ணுன்னா பேசுவல்லட்டி. நீ காலேஜுக்கு யாருக்கும் தேவையில்லாம நம்பர் கொடுத்தியோ? இல்லட்டி, சத்தியமா யாருக்குமே கொடுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எவ்வளோ நாளாட்டி இப்படி ஃபோன் வந்துட்டு இருக்கு? எப்படியும் ஒரு 1.5 மாசமா வருதுட்டி. எனக்கு பயமா இருக்கு. அம்மைக்கு அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சா செத்தேன். அடி பாவி, 1.5 மாசமாவா முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள மறைக்க மாதிரி மறைச்சி வச்சுட்டு தெரியா? இட்டி சத்தம் போடாதட்டி. அம்மை அப்பையும் கிச்சன்ல தான் இருக்காவ, கேட்டுறான். எனக்கு என்னமோ இது நல்லதா படலை மனுஷா. நீ முதல்ல அம்மிட்டே இல்லைன்னா அண்ணன்கிட்டே சொல்லு, சொன்னாதான் இது சரியான தீர்வு கிடைக்கும். டி எப்படி சொல்றதுன்னு எனக்கு பயமா இருக்குட்டி. பயமா இருக்கா? உனக்கு பயமா இருக்கா? நான் கூப்பிட்டு சொல்லட்டா? இடி ப்ளீஸ் டி, நீ ஏன் விவரம் புரியாம ஒன்றும் சொல்லாத ப்ளீஸ். இப்போ என்கிட்ட கெஞ்சது பிரச்சனை இல்லை, வேற யார்கிட்டையும் அம்மா அப்பாயும் கெஞ்ச வச்சிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் வீட்டில் சொல்லக்கூடிய வேலையை பாரு, அதுக்கப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவா. இப்போவே சொல்லிட்டேன், அவ்வளோதான். சங்கீதா சொல்றதும் கரெக்டு தான். நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா ஏதோ நம்ம தப்பு பண்ற மாதிரிலாம் இருக்கு. இனி ஃபோன் வரட்டு, யாருன்னு கேட்டால் 5 திட்டு கொடுத்துட வேண்டியதான். கீதா காலையில் உண்டு இல்லையா? லட்சுமி அக்காளுக்கு மோனம் மருமகளும் பைக்கில் பறந்து இல்லையா போனவ? ஐயே அப்படியா? 2 ஜோடியாவ போனவ? எங்க போனவள பத்திலாம்? எங்க போயிருப்பாவ? 2 ஜோடியா ஊர் சுத்தகு உலகம் சுத்தி பார்க்க போயிருப்பாவ. வேற எங்க போவ? அது எப்படிக்கா போவாவ? வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லையா? ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும்போது ஊர் சுத்தவா தோணும்? சொல்லுங்க. என்ன புஷ்பாக்கா, நான் சொல்லியது என்ன கரெக்டு தானே? இல்லை கீதா, நீ சொல்லியது என்னமோ ஒரு சைடில் பார்த்தா கரெக்டு தான். ஆனாவே 2 பேரும் சிரிச்சிட்டு ஜாலியாக பைக்கில் போனதை பார்த்தா எங்கேயோ சுற்றி பார்க்க தான் பேருக்கு பார்த்துக்க. அது எப்படிக்கா போவாவ? வீட்டுக்குள்ள தான் பிரச்சனை இல்லையா? மாமனார் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு ஊர் உலகுக்கே தெரியும். வீரன்ட்டு எப்படி ஜோடி போட்டு போனாவ? ஒருவேளை கிழமை மனசு மாதிரி ஏத்திருப்பானோ? என்னத்தை பத்தியா? அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றிருப்பாருக்கா. ஊர் உலகத்துக்குள்ள சண்டான்னு சொல்லிக்கிட்டு அவைய குடும்பத்துக்குள்ள ஒன்றா தானே இருக்காவ. நான் எல்லாம் அந்த ஆளு நின்ன சண்டையை பார்த்து எப்பா இவருக்கு மனசு எங்க மாற நினைச்சேன். ஆக ஒரே வாரத்தில் மாறிட்டே.
அந்த அரவித்துக்கு பொண்டாட்டிட்ட என்னைக்காவது பேச்சு ஏதாவது கொடுத்து பார்த்தீங்களா? நான் எல்லாம் பேச்சு கொடுக்கலக்கா. எங்க பேச்சு கொடுக்கலான்னா அந்த லட்சுமி வீட்டுக்குள்ள விட்டாதானே. அதானே பால் வாங்க போன வாசலோடலே அனுப்பிடுறியா? எங்க வீட்டுக்குள்ளே அப்படியா? எல்லாரும் இதுல தான் இருக்கிறீங்களாமா? அட வாங்கக்கா, 2-3 நாளா காணல, வணக்கமே இல்ல, எங்க போயிருந்திய? என் மொவா கூட்டிட்டு போனாமா, அவளுக்கு வீட்டுல 2 நாள் நின்னேன் பாத்துக்க. ஆமா, யார பத்தி பேசிட்டு இருக்குதியே? லட்சுமி லட்சுமின்னு கேட்டு. ஆமாக்கா, அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு ஊர் உலகத்துல சொல்லிட்டு தெரியாளுவ. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மண்ணும் கிடையாதுக்கா. வாங்கம்மா, நீங்க வேற சும்மா லட்சுமி லட்சுமின்னு அவளுக்கு வீட்டு கதையே பேசிட்டு இருக்காருங்க. கேட்க நமக்கே சிறையாலியா இருக்கு. ஒரு வாரமா நான் ஊருக்குள்ள இல்லை. ஆனப்புறம் இந்த லட்சுமிக்கு கதையை விட்டு நீங்க யாரும் வெளியே வரலையா? இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ்னா லட்சுமி வீட்டு கதை தானக்கா ஓடுது, வேற என்னத்த? ஆமா, இந்த 4 செவத்துக்குள்ளேயும் சுற்றி சுற்றி திரிஞ்சா இவ்வளோதான் தெரியும். ஊரை ஒரு நாளாவது ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அப்போ தான் 4-5 கதை கிடைக்கும், தெரியுமா? என்னக்கா சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஏதோ கதையோட வந்த மாதிரி இருக்கு. ஆமாம் புஷ்பா, நான் ஒரு கதையோட தான் வந்திருக்கேன். என்னக்கா, என்ன கதை? காலையிலேருந்து யாரைய விட்டு கதையும் பேசாததும் ஒரு வாரமாக இங்கே ஊரில் இல்லாததும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்துச்சுமா. அதனால காலையில் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். பஸ் ஸ்டாப்புக்கு போனாதான் 1008 கதை கிடைக்குமே. யார் வீட்டு கதைக்கா? சொல்லியதை கேளு. காலையில் போனேன், ஒருத்திலும் பஸ் ஸ்டாப்பில் காணலை பார்த்துக்க. 2-3 மட்டும் ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்தாளுவ. பஸ்ஸு வந்தோடனே யாரையும் போயிட்டாளுவோமா. கதை ஒன்றும் இல்லைங்கிறதுக்கா இவ்வளோ பில்டப் கொடுத்திய? ஃபுல்லாக கேட்டு தோலை. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணதுட்டு மத்தியானம் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். அப்போவாவது ஏதாவது கதை கிடச்சா இல்லையா? மத்தியானம் போகும்போது மீன் விற்றுட்டு போன 2 பொம்பளையும் பூக்காரரும் மட்டும்தான் இருந்தாகுமா. அவையகிட்ட என்னத்தை கேட்குறதுக்கு பழக்கமும் கிடையாது பத்தியா. அதான் மறுபடியும் வந்துட்டேன். அப்போ நீங்கள் இப்போ என்னத்தை தான் சொல்ல வந்திய? அதையாவது சொல்லுங்க. பொறுமையாயிரு ஃபாத்திமா, கதைகளை கேட்கணும்னா பொறுமை தேவை. கேளு, சீக்கிரம் சொல்லுங்கக்கா. இதில் வேற என்ன சாப்பாடு கொடுக்கல பார்த்துடுங்க, இனிதான் போட்டு கொடுக்கணும். சட்டுன்னு சொல்லுங்கக்கா, கேட்டுட்டு போயிட்டேன். அந்தால சாயங்காலம் போல பஸ் ஸ்டாப்பு போனேம்மா. போன இடத்துல தானே கதையை கண்டேன். கதையை கண்டீங்களா? என்ன கதைக்கா? நம்ம ராணிக்க மூவா, மூத்த மூவா இருக்கா இல்லையா, அந்த காலேஜுக்கு போறா தெரியுமா ஒரு பிள்ளை? ஆமா, மோனிஷா. மோனிஷாலோ ஆயிஷாலோ பேரெல்லாம் தெரியாதுமா. அந்த பிள்ளை பஸ் ஸ்டாப்ல நின்று ஒரு பையன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி நிக்குது. யாரு? மோனிஷாலா? நம்பவே முடியல. என்னாலேயும் தான் நம்ப முடியல. கிட்ட நான் போனதை பார்த்தோன்னா படபடா பையனை திட்டியா. அவன் வந்தால ஒன்றும் தெரியாத மாதிரி வழி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பையன் யார், எந்த ஊர்னு ஏதாவது விசாரிச்சலக்கா? அதுக்குள்ளதான் என்ன கண்டோன்னா பட்டனே அனுப்பிட்டா இல்லையா, என்னத்தை கேட்கறது? பாருங்கக்கா, வீட்டுள்ள காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து பேசின்னு இருக்கு. பார்க்க பாவம் போல தெரியும்க்கா. ஒருத்தர்ட்டையும் பேசாம இதுவா இப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் யாரம்மா நம்புறது? பத்தியா எப்படி இருக்கியாவ நீ? நான் இல்லை, அந்த பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளை நினைச்சிருந்தேன். அந்த பையனை பஸ் ஸ்டாப் போற, அதுவும் நம்ம ஊரோட கூட்டம் தெரியாளே. பாத்தியலாக்கா எப்படி கதை போகுது நீ? ஆமா ஆமா, எல்லாரும் மனசுக்குள்ள வச்சிடுங்க, வெளியே சொல்லாதுங்க. சரிக்கா.